உமன்ஸ் மேட்ச் அப்பதான் உன்னோட சவுண்டையும் உன் பேரையும் கேட்டேன். அப்போ ஃபெடரேஷன் லெவல் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ செமி ஃபைனலுக்கும் ஃபைனல் மேட்சுக்கும் உன்ன மாதிரி போல்டான வாய்ஸ் வேணும் தான் உன்னை தேடி வந்திருக்காங்க. ஆனா நிஜமா உன் கமெண்ட்ரி வேற லெவல். அத உன்கிட்ட நேர்ல சொல்லதான் கூப்பிட்டோம். நீ லேட்டா வந்துட்ட. இல்லன்னா ஃபெடரேஷன் மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் உன்னை பாராட்டி இருப்பேன். உனக்கு பூமாலை போட்டு. ஐயோ பூமாலைலாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பாராட்டினதே எனக்கு போதும். அதுல இருந்து வர சந்தோஷத்தை பூமாலை எல்லாம் தர முடியாது. இதை எங்களுக்காக வாங்கிக்கணும். வாங்கிக்க. நான் பேரம் பேச விரும்பல. ஃபெடரேஷன் கப் ஆரம்பிக்கிறப்போ உங்களை கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் மேட்ச் இருக்கு. கடைசியா ஃபைனல்ல கூப்பிடுவோம். சரிதானே ஜெயன்? ஆமா, இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜோனும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்புறம் இந்த பழைய ஆட்கள உன்னோட கமெண்ட்ரிய பத்தி ஏதோ சொல்றாங்க. அதை எதையும் காதுல வாங்கிக்காத. ஜெயன், ஹாய். ஹாய். இங்க டிராப் பண்ண சொல்லி கேட்டேன். ஆனா கிளம்புற டைம்க்கு வந்திருக்கான். இது வர. என்ன அண்ணன் இல்ல. சரி நான் கிளம்புறேன். சரி பாப்போம். நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். அடுத்த சீசனுக்கு வர சொல்லிருக்காங்க. பின்ன உன்னை கூட்டு வந்தது யாரு? அதான் இவ்வளவு சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் என் அண்ணன் தான் காரணம். அவங்கள்ட்ட எவ்வளவு கறந்த? இல்ல அவங்கள்ட்ட எவ்வளவு காசு வாங்கினு கேட்டேன். ஓ அதெல்லாம் ஒண்ணும் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். இதுல சப்ப மேட்ரு. இதை விட பெரிய பெரிய அமௌண்ட்ல வர வேண்டியிருக்கு. ஓ நீ வீட்டுக்கு வா. அங்க உனக்கு ஒரு பெரிய இடியே காத்திருக்கு. என்னாச்சு? அத பத்தி இப்போ உனக்கு தெரிய வேணாம். முதல்ல வண்டியில ஏறு. வா. ரெட் கார்டு காட்ட போறாங்களா? செல்லம் உனக்கு ஃபைனல் விசிலே ஊத போறாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன போலீஸா அவனை கேள்வி கேட்க? போறேன்னு சொன்னவனை பிடிச்சி அவ்வளவு கேள்வி கேட்டு வச்சிருக்க? யாராவது புத்தி இருக்கிற பொண்ணுங்க இப்படி பண்ணுவாங்களா? நீ போன் பண்ணி சொன்னப்போ அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இவங்க என்ன இப்படி ஒரு பொண்ணை வளர்த்துருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்படி என்ன அவங்ககிட்ட கேட்ட? கேள்வி மேல கேள்வி கேட்டியாமே. ஏய் பொறுமையா இரு. அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நான் ஃபேமிலி விசா பத்தியும் அவன் கம்பெனி பத்தியும் தான் கேட்டேன். அந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது கேட்டானா? இவதான் அவனுக்கு மூச்சு விடவே டைம் கொடுக்கலையே. முனீரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இப்போ என்ன ஆச்சு? உன் பொண்ணு மேல தப்பு இருக்கிறதுனால தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனானா? யாரு விட்டுட்டு போனா? அவனுக்கும் எனக்கும் என்ன கல்யாணம் ஆச்சு? அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கே இஷ்டம் இல்ல. நீ 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 என்ன அவனை வேணான்னு சொல்றது? அவன் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டானே. அது இல்ல காதர் அங்கிள். நீங்க எந்த காலத்துல வாழுறீங்க? அன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது ஆளுங்க சுத்தி இருந்ததுனால. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்ங்கிறதுனால இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்க கிட்ட தானே கேள்வி கேட்டேன். அதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அதை பத்தி அறிவே இல்லாத ஒரு ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? கொஞ்சம் பார்த்து பேசு ஃபாத்து. மரியாதையா பேசு. அப்பா உங்களுக்கும் இது புரியணும்பா. நான் ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிச்சு என் சொந்த காலில் நின்னுட்டு தான் கல்யாணம் எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட நிறைய வழி இருக்கு. நான் சாவேன்லாம் நினைக்க வேண்டாம். நேரா கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுவேன். அது சரி. காதர் அங்கிள், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அவன் லாட்டரி டிக்கெட் வாங்குறான். லாட்டரி வாங்குறவனெல்லாம் கண்டாலே உதைக்கணும். அவங்களாம் வீட்லயே சும்மா இருந்துட்டு காசு பார்க்க நினைக்கிறாங்கல்ல. அதுவும் சரிதான். இப்ப புரிஞ்சிருச்சு. ஃபாத்து, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. வீட்ல இருந்து போய் அங்க ஒரு சின்ன ஹாஸ்டல்ல தங்கி உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஐயோ அம்மா, எனக்கு ஹோம் சிக்னஸ் இருக்கிறது கரெக்டு தான். ஆனா நான் எப்படியாவது என்ன பாத்துக்குவேன். எனக்கு போகணும். அவளை போவேன்னு சொல்லு. இனி அவ சம்மதம் இல்லாம பொண்ணு பார்க்கவோ கல்யாணம் பண்ணி வைக்கவோ நான் தயாரா இல்ல. அத நான் அவகிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். அன்னைக்கு அந்த பையன் வந்தப்போ சும்மா போய் நில்லுன்னு நான் தான் சொன்னேன். அது இல்லைங்க, அவ சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. பாத். என்ன அப்பா பேசின மாதிரி கேட்டுச்சு? அவர் உன்னை போக வேணாம்னு சொல்றாரு. உன்னை வற்புறுத்த மாட்டாரா? பாவண்டி அவரு. ஹல்வா வேணுமா? நல்ல கல்கட்டா ஹல்வா. அண்ணா இது கொஞ்சம் படி. இல்ல வேண்டாம், படிச்சுட்டு அம்மாக்கு சொல்லு. உண்மைதாமா. லேப்ல பயோகெமிஸ்ட்ரி லேப்ல கேட்டுச்சா? இப்ப கல்யாணமும் பொண்ணு பாக்குறதோ இல்ல என் பிரச்சனை. ஏண்டி வாயாடி, உனக்கு இது மேட்ச் இல்லையா? இப்ப நோம்பு முடிகிற வரைக்கும் எதுவும் இல்ல. அது வரைக்கும் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுங்க. இதுக்கு நானே திரும்ப வந்துருவேன். மேட்ச் மலைப்புறத்துல மட்டும் இல்லையே, அதுக்கு வெளியே ஒரு பெரிய உலகமே இருக்கு தம்பி. FIFA வேர்ல்ட் கப்ல உன்னதான் கூப்பிடுறாங்க. இங்க IFL நடக்கும் தெரியும்ல, அங்க கூட நீ ட்ரை பண்ணலாம். அது என்ன அன்னைக்கு கமெண்ட்ரியில ஏதோ ஒன்னு சொன்னீங்க.
நைலான் வலைகளால் செய்த செய்த இல்ல சேர்த்த சேர்த்த அந்த கோல் போஸ்டுக்கு முன்னால் படுவேகமாய் ஓடி வந்து பந்தை உதைக்க முயற்சிக்கிறான். எதிராளியின் கனவுகளை தகர்க்க போதும், வருகிறான். சாப்பிடுமா சாப்பிடு. பா பா நான் என் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் தான்ப்பா போறேன். அது இல்லாம நிக்காக்கு பயந்துட்டு இல்ல. இது என்னோட ஃபியூச்சர் இல்லப்பா. எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு போகணும்ல. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் உங்க சப்போர்ட் இல்லாம நடந்திருக்காது. உங்க கை பிடிச்சிட்டு தானே நான் இவ்வளவு தூரம் வந்தேன். இப்போவும் நீங்க தானே என் கை பிடிச்சு ஹெல்ப் பண்ணணும். ஃபாத்து, நம்ம ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கனவு காணுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்கிட்டயும் அதான் சொன்னாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என் டீச்சர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கனவு காண சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆகும்? நம்ம பெரிய கனவு காணுவோம். அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. கனவு உன்னை மேல கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டுரும். அது உன்னை நிலக்குலைய வச்சிரும். பா, ஆகாசத்தை தொடணும்னு சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் அதை நாம தான் மெனக்கட்டு தொடணும்னு சொல்லி கொடுக்கல. அதை பத்தி யோசிச்சாலே பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இப்ப சொல்லுங்க, நான் விழுவேனா?